இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 28ஆம் நாள் 13/1/2024 ஜனவரி மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:34. லக்னம் தனுர் லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை பிற்பகல் 2:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். மாலை 4:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தையல், சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்கள் பணிகளை விரும்பியும் செய்து முடித்தும் காட்டுவீங்க. உங்களுடைய வேலைகள் அனைவராலும் பாராட்டவும் படும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலம் பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு நிறைவாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நீங்கள் ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று மனதில் இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தாமதமானாலும் நிறைவேறவும் காண்பீங்க. சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுவதும் நல்லது. செயல்பாடுகளில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மனதில் இனம் புரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பொருளாதார நெருக்கடியினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் புரட்டவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது ஏதாவது சோம்பலாகவும் உணர்வீங்க. தாய் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. தாய்மாமனின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் இதனை எல்லாமே நீங்க சமாளித்தும் விடுவீங்க. மனதில் இருந்து வந்த சஞ்சலமான போக்கும் மாறும். இன்று தொழில நல்ல ஒரு விற்பனையையும் லாபத்தையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இப்பொழுது அது உங்களுக்கு கை கொடுக்கவும் செய்யும். கையில் உள்ள பொருட்களை கவனமாகவும் பார்த்தும் கொள்ளுங்க. அனாவசியமான செலவுகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவும் வேண்டாம். சிலருக்கு எதிர்பார்த்த கடன் தொகையும் வந்து சேரும். பங்கு சந்தையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். அடுத்தவர்களுடைய ஆசைகளுக்கு நீங்க செவி கொடுக்கவும் வேண்டாம். கவனமாக இருந்து இதனை எல்லாமே தட்டி கழித்து விடுவதே நல்லது. இன்று ஆன்மீக எண்ணங்கள் மனதில் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகளை முடிப்பதில் நேரத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய வருமானம் நல்லபடியாகவும் இருக்குங்க. வேலையிலும் நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல உங்களுடைய வேலைகள்ல இருந்து வந்த தயக்கமான சூழ்நிலைகளும் மாறும். உங்களுடைய பேச்சுக்கள் மற்றும் செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சரியான திட்டமிடுதல்களுடனும் செயல்பாடுகளுடனும் இருப்பீங்க. உங்களுடைய நடவடிக்கைகள்ல ஏதாவது மாற்றங்களையும் செய்வீங்க. இதுல கவனமாக இருந்தாலே போதும். மனதுல இனம் புரியாத சில சிந்தனைகளும் குழப்பங்களும் ஏற்படலாம். வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது.
எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகளும் குறையலாம். வெளியூர் பயணங்களினால் அலைச்சல்களும் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. சக ஊழியர்களிடம் விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சேமிப்புகளும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல தந்தையின் வழியில எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடையக்கூடிய ஆற்றலும் உங்ககிட்ட இருக்குங்க. பேச்சாற்றலின் காரணமாக நீங்கள் பிரபலமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. பணியிட சூழல்கள் முன்னேற்றமாகவும் இருக்கும். உங்களுடைய திறமையின் மூலம் நீங்கள் பிரகாசிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வார்த்தைகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளவும் படும். பணியில வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்பாடுகளின் மூலம் உங்களுடைய துணையை நீங்கள் திருப்திப்படுத்தவும் செய்வீங்க. அவர்களுக்காக சில பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். ஏதாவது சுப செலவுகளும் உங்களை தேடியும் வரலாங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியத்தை நல்ல முறையில பராமரிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவியினால வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல ஆதாயமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உறவினர்கள் உதவியுடன் முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இன்று புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில நல்ல ஒரு உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. வெளியூர் பிரயாணங்கள் நல்லபடியாகவும் முடியுங்க. தொழிலுக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இல்லத்தரசிகளுக்கு பணிச்சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகங்களின் மூலம் நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல கிடைத்த லாபத்தை நிலத்துல முதலீடுகளும் செய்வீங்க. அரசு பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே உங்களுடைய மனநிலையும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உடல் ரீதியாக சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. நிதி தொடர்பான சிரமங்களும் நீங்கும். உங்களுடைய வேலையில கூடுதலான உழைப்பை வெளிப்படுத்தினாலும் இதனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சில செலவுகளும் தலை தூக்கலாங்க. வரவுக்கும் செலவுக்கும் இடையே சமமான சூழ்நிலைகளும் காணப்படும். வண்டி வாகனங்கள் புதியதாக வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. மனதுல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவும் கிடைக்க பெறுவீங்க. புதிய வேலை நிமித்தமான முயற்சிகளும் ஏறேறும். போட்டிகள்ல பங்கு பெற்ற திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றங்களும் உண்டாகலாம். என்ற நட்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தெளிவும் கிடைக்கவும் பெறுவீங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். திறமைகளும் வெளிப்படும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மாற்றங்களும் உண்டாகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரிக்கும் மேலான ஒரு நல்ல நாள் என்றே கூறலாங்க. நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு நீங்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பையும் தருவீங்க. சிறந்த முறையில திட்டமிடவும் செய்வீங்க. பணியில நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையுங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. இறுதியில உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். இன்றைய நாள் முழுவதுமே நேர்மறையான முயற்சியுடனும் இருப்பீங்க. திருமண உறவுல சில சமயங்கள்ல உங்கள் துணை இடத்துல பொறுமையின்றி பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதும் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது உங்களுக்கு முக்கியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு மூட்டுகள்ல வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் எல்லாவற்றையுமே பேசி தீர்த்தும் கொள்வீங்க. பெரியவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்தில் ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். எதிர்பார்த்த வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். வெளியூர் பயணங்கள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். மனதுல தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். அரசாங்க வகையில எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குங்க. இன்று புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் வெற்றிகரமாகவும் நடைபெறும். பொருளாதாரத்துல மேம்பாடும் உண்டாகும். உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாவற்றையுமே பேச்சுவார்த்தையின் மூலம் பேசி தீர்த்தும் கொள்வீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி பந்தயங்கள்ல வெற்றியும் காண்பீங்க. கமிஷன் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பேச்சுக்களிலும் செயல்களிலும் நிதானத்துடனும் இருங்க. வணிக ரீதியாக சரியான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலை வியாபாரம் விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. முதலீடுகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதும் இருக்கும். வேலையில சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில பிரச்சனைகள் ஏதாவது தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற குழப்பங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. காப்பீடுகள் தொடர்பான துறைகள்ல ஆதாயமும் உண்டாகும். தடைப்பட்ட சில பணிகளையும் செய்து முடித்தும் விடுவீங்க. பணி தொடர்பாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். இன்று நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. திருவாதிரை மற்றும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் சற்று சவால்கள் நிறைந்ததாகத்தாங்க இருக்கும். உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. தகவல் தொடர்புல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய பேச்சுக்களை கவனமாக எடுத்து கூறுவதும் நல்லது. முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல திருப்திகரமான சூழ்நிலைகளும் இருக்கும். பணியில வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். மிகுந்த முயற்சியினை மேற்கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாமே வெற்றிகரமாக ஆக்கியும் விடுவீங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையுடனான உறவு நிலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வரவும் செலவும் சமமாகவும் இருக்குங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. பதட்டமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. முயற்சி ஒன்றுல போராடியாவது வெற்றியும் காண்பீங்க. உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். பழைய பிரச்சனை ஒன்றிற்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம்.
மறைமுக எதிரிகளும் விலகியும் செல்வாங்க. செயல்பாடுகள்ல வெற்றியும் உண்டாகும். பெற்றோருடைய ஆதரவுடன் நீண்ட நாள் முயற்சி ஒன்றுல அனுகூலமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். முயற்சிகளுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. சிலருக்கு உறவினர்களுடைய வகையில எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆர்டர்களும் கைக்கு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையில்லாத கற்பனை போன்ற உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. இதனை நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம். எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் எடுப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு எடுக்கவும் வேண்டாம். சோம்பேறித்தனமான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அரசு ஊழியர்கள் நேர்மையாகவும் செயல்படுவதும் நல்லதுங்க. ஏழை எளியவர்களுக்கு அன்னதான திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தேக்க நிலைகளும் மாறும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். நிதிநிலை பலப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றியும் உண்டாகும். எந்த ஒரு போட்டியிலும் வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் பொழுதுபோக்கான தருணங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பணியிடத்துல நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சர்ச்சைக்கு உரிய விஷயங்களை பற்றி விவாதிப்பதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இது உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். பொருளாதாரத்துல ஏற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் தோன்றலாம். குழந்தைகளுடைய எதிர்காலம் தொடர்பான முயற்சிகள் கைகூடியும் வரும். பணிபுரியும் இடத்துல சில சஞ்சலமான சிந்தனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இன்று ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆதாயத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும். சுய முயற்சியின் மூலம் வெற்றியும் காண்பீங்க. இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். வேலை செய்கின்ற இடத்துல இன்று முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடித்து விடுவீங்க. அதற்கான திறமையும் உங்ககிட்ட இருக்குங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இந்த அணுகுமுறை நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதாகவும் இருக்கும். மனைவி மக்களுடன் இன்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. போதிய அளவு பணமும் உங்கள் கையில் இருக்குங்க. இன்று புதிய முதலீடுகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் ஆற்றலின் காரணமாக சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. திட்டமிட்டும் செயல்படுவீங்க. குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் ஏற்படும். அதிரடியான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவசர தேவைக்கு நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. மனதுல அவ்வப்பொழுது சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப விஷயமாக சற்று அலைச்சல்களும் சோர்வும் ஏற்படலாம். தாய்மாமனின் வழியில சுப செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில்ல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வெளிநாடுகள்ல இருந்து பணத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு பணம் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை மாற்றி அமைக்கவும் செய்வீங்க. நிலத்துல போட்ட முதலீடுகளினால நல்ல ஒரு வருமானத்தையும் எதிர்பார்க்கலாம்.
வியூகம் அமைத்து தொழிலை நடத்தவும் செய்வீங்க. வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகள் எல்லாவற்றையுமே சரி செய்து விடுவீங்க. பங்கு பரிவர்த்தனைகள் வியாபாரத்துல ஏற்றத்தை தருவதாகவும் இருக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு பணிகள்ல இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். தாய்வழி உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பணிகள்ல முன்னேற்றமான வாய்ப்புகளும் உண்டாகும். இறை வழிபாடு தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதுல நினைத்த எண்ணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவலைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. படிப்புல மந்தமாக இருந்து வந்த மாணவர்களுக்கு சுறுசுறுப்பான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆசிரியர்களுடைய அணுகுமுறைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. தொழிலுக்காக வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்களையும் பெற்றும் விடுவீங்க. பணத்தை புரட்டவும் செய்வீங்க. நீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். இன்று தொழில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாங்க. மனதில் ஏற்படுகின்ற பாதுகாப்பற்ற உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய அணுகுமுறையில பொறுமையாக இருப்பதும் நல்லது. சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. உங்களுடைய செயல்களை எல்லாமே முன்கூட்டியே திட்டமிட்டும் இருப்பீங்க. பணியிட சூழல்கள் சவால்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். பணிகள் என்று அதிகமாக தங்க காணப்படும். இதனை கையாள்வதை சற்று சிரமமாகவும் உணர்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்கள் துணையுடனான நல்லுறவு நல்லபடியாக தங்க இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு புனரமைப்பு போன்ற பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. இதற்கான பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களுக்கு இது கவலையாகவும் இருந்தும் இருக்கலாம். இதுல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தடைகளையும் தாண்டி முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. குடும்பத்திற்குள் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தம் விடுவீங்க. வியாபாரத்துல உங்களுடைய முயற்சிகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கும் வந்து சேருங்க. மற்றவர்களிடம் கொடுத்த பணத்தை நயமாக பேசி வசூல் செய்தும் விடுவீங்க. தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்று தொழில புதிய முயற்சியையும் செய்யலாம். சிலருக்கு புதியதாக ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய ஒத்துழைப்பினால உற்சாகமாகவும் இருப்பீங்க. நண்பர்களின் மூலமாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். சகோதரர்களுடைய உறவினர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்களுக்கு எதிரான சிந்தனைகள்ல இருந்தவர்களுடைய உதவிகளை கூட பெற்றும் விடுவீங்க. அவர்களும் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. சில நாட்களாகவே நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகள் மற்றும் சங்கடங்களுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். வேலை வியாபாரத்துல சாதகமான செய்திகளும் வந்து சேரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய தன்னிச்சையான நடவடிக்கைகளினால உங்களுக்கு மன உளைச்சல்களும் ஏற்படலாம். பணியிடத்துல சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி விஷயங்கள்ல பணத்தை கவனமாக முதலீடுகள் செய்வதும் நல்லது. மறைமுக எதிர்ப்புகளை எல்லாமே புரிந்தும் கொள்வீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க.
பணிகள்ல திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். நினைத்த எண்ணங்களை செயல் வடிவில மாற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. இன்று ஆக்கம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாங்க. ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். தேடல்களும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரிதல்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான சுறுசுறுப்பான நாளாகவும் இருக்குங்க. எந்த ஒரு வேலையுமே நீங்க சுறுசுறுப்புடனும் செய்து முடித்து விடுவீங்க. எதிர்மறை எண்ணங்களும் நீங்கும். பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. வேலை செய்யும் இடத்துல கவனக்குறைவினால ஏற்பட்டு இருந்த தவறுகள் எல்லாவற்றையுமே நீங்க சரி செய்து விடுவீங்க. உங்களுடைய பணிகள்ல முழு கவனத்துடனும் இருப்பீங்க. திருமண உறவுல இன்று கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்குங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தலைவலி போன்ற பாதிப்புகளும் நீங்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. ஒரு செயல்ல வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே சரி செய்து விடுவீங்க. திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வருங்க. எதிர்பாராத வருவாயை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் துணையுடன் முயற்சி ஒன்றை நல்லபடியாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக ஏதாவது உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கவும் காண்பீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான முன்னேற்பாடுகளும் நடைபெறும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்காக அட்வான்ஸ் தொகையை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஐடி பணியாளர்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். பொறுப்புகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். புதிய ஆர்டர்களையும் பெற்றும் விடுவீங்க. பழைய நண்பர்கள் அல்லது அறிமுகமானவர்களுடன் சந்திப்புகளும் ஏற்படலாம். இது மகிழ்ச்சியையும் புதிய வாய்ப்புகளையும் தருவதாகவும் இருக்கும். குடும்பத்துல பெரியவர்களுக்கு இருந்து வந்த உடல்நிலை பாதிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகளும் கூடி வரலாம். திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. உறவினர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உத்தியோக பணிகள்ல மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். குழந்தைகளுடைய எண்ணங்களை அறிந்தும் கொள்வீங்க. தனம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையுங்க. பாடங்களை படிப்பதில் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. போட்டிகள்ல பங்கேற்று பரிசுகளை வெல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். மாற்றங்களும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாங்க. தெய்வீகமான இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். மனதில் ஏற்படுகின்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். சக பணியாளர்களின் மூலம் ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மற்ற ஊழியர்களிடத்துல பேசும் பொழுது நிதானத்துடன் பேசுவதும் நல்லதுங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வுகளும் ஏற்படும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல ஒரு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதை அலைப்பாய விடவும் வேண்டாம். சில சங்கடங்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. அனைவரையும் அனுசரித்து செல்வதும் நல்லது. தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பொது பிரச்சனை ஒன்றுல துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. இன்று நீங்கள் அமைதியாக இருந்தாலும் யாராவது சிலர் உங்களை வம்புக்கு இழுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடத்திலும் இன்று அதிகப்படியான பேச்சுக்களை வைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுங்க. வாகனங்களை நிறுத்தும் பொழுது பூட்டிவிட்டோமா என்பதை ஒருமுறை கவனித்து பார்த்து செல்வதும் நல்லது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல அதிகப்படியாக நீங்க தலையிடவும் வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாங்க. வேலை அழுத்தம் அதிகமாக தங்க இருக்கும். வேலைக்காக அதிக நேரத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் கவனக்குறைவாக மட்டும் இருந்துவிடவும் வேண்டாம். இது உங்களுக்கு எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். பொருளாதார நிலை நல்லபடியாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். இன்று எந்த ஒரு செயலிலும் ஆர்வத்துடனும் காணப்படுவீங்க. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் தோன்றலாம். வாகன பயணங்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல பணிகள்ல தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. கால்நடைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வியாபார பணிகள்ல கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அவர்களுக்காக சில உதவிகளையும் செய்வீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகள் உங்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்கள் துணைக்காக சில பரிசு பொருட்களை வாங்கியும் தருவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். ஆர்வத்துடனும் காணப்படுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். ஒத்துழைப்புகளும் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகள்ல வெற்றியும் காண்பீங்க. இன்றைய செயல்பாடுகள் அனைத்தையுமே திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. திட்டமிட்டும் செயல்படுவீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். நீங்கள் குறித்த நேரத்துல பணிகளை முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகளை பற்றி மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் திருப்திகரமாகவும் இருக்கும். பணத்தை இன்று பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் நேர்மறையான எண்ணங்களின் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாகவும் இருக்கும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். முயற்சியில ஏதாவது தடுமாற்றங்களும் ஏற்படலாம்.
அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை எல்லாமே சமாளித்து உங்களுடைய முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. குடும்ப நலன்ல அதிக அக்கறையும் காட்டுவீங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை எல்லாமே சமாளித்தும் கொள்வீங்க. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். தாய்மாமனின் வழியில ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீங்க. சிறிது அலைச்சல்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல ஏதாவது செலவுகள் ஏற்பட்டாலும் இதனை எல்லாமே சமாளித்தும் கொள்வீங்க. தொழில விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்குங்க. நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த வழக்குகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் எதிர்பார்க்கலாம். வேலையிடத்துல மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஏற்பட்டு இருந்த சச்சரவுகளும் நீங்கும். வேலையில அலட்சியமாக இருந்துவிடவும் வேண்டாம். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். உங்களுடைய அவசர முடிவுகள் யாரையாவது பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. எந்த ஒரு முடிவினை எடுத்தாலும் தீவிரமாக யோசித்து செய்வதும் நல்லது. மாலையில உங்களுடைய வீட்டிற்கு விருந்தினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுகளையும் பெற்றும் விடுவீங்க. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணங்களும் ஏற்படலாம். சுதந்திர மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல புதுவிதமான அனுபவங்களும் ஏற்படும். சுபகாரிய நிகழ்ச்சிகளை பற்றி கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய செயல்பாடுகள்ல சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது என்று தவிர்க்கவும் முடியாததாகவும் இருக்கும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய துணைக்காக அதிகப்படியான நேரத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். முடிந்து போன பிரச்சனைகளை பற்றி இன்று கண்டிப்பாக பேசவும் வேண்டாம். மாணவர்கள் படிக்கும் பொழுது 1ற்கு 2 முறை கவனமாக படிப்பதும் நல்லதுங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. எண்ணங்களும் அதிகரிக்கும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். மாற்றங்களும் ஏற்படலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். சாதித்தும் காட்டுவீங்க. உங்களுடைய சுய முயற்சியின் மூலம் உங்களுடைய செயல்கள்ல நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். புதுமையான முறையை கையாள்வதன் மூலம் உங்களுடைய இலக்குகள்ல வெற்றியும் காண்பீங்க. பணிகள் திருப்திகரமாகவும் இருக்கும். உங்களுடைய பணியின் தரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளின் நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சுமூகமான சூழ்நிலைகளும் ஏற்படுங்க. பரஸ்பரமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். அன்பும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. ஆன்மீக நிகழ்வுகளுக்காக செலவுகளையும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதியின் காரணமாக இன்று சிறப்பாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல புதிய பாதையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. எதிர்ப்புகள் தோன்றினாலும் இதனை எல்லாமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று புதிய நம்பிக்கையும் ஏற்படலாம். இன்று சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும்.
முறைப்பாக இருந்து வந்த உறவினர்கள் இப்பொழுது இறங்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. தள்ளிப்போன திருமண பேச்சுவார்த்தைகளை நடத்தி முடித்தும் காட்டுவீங்க. வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை வெற்றிகரமாகவும் செய்து காட்டுவீங்க. வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். சிறு தொழில் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இன்று உங்களுக்கு ஒரு கலவையான நாள் என்றே கூறலாங்க. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது மனைவியின் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இதன் காரணமாக சற்று மன உளைச்சலுடனும் இருப்பீங்க. ஆரோக்கிய விஷயத்துல அதிக கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சுய தொழில் சார்ந்த பயணங்கள் கைகூடியும் வரும். உத்தியோக பணிகள்ல மதிப்பும் மரியாதையுடனும் காணப்படுவீங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுபகாரியங்கள்ல கலந்து கொண்டு மன மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க. இன்று சற்று பொறுமையுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எண்ணங்களும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கஷ்டமான நேரங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. கோபங்களை வெளிப்படுத்தி விடவும் வேண்டாம். செயல்பாடுகள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணியில வளர்ச்சியும் இருக்குங்க. இன்று குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. தேவையற்ற விஷயங்களை பற்றி நீங்கள் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை இது பாதிக்கவும் செய்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்தை விரிவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடி செய்து முடித்தும் விடுவீங்க. சிலருக்கு ஏதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு உபுஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய செயல்பாடுகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வார்த்தைகளினால சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியானாலும் முடிந்தும் விடும். தந்தையின் வழியில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்தும் விடுவீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல விற்பனை நல்லபடியாகவும் இருக்கும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு ஏதாவது பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வும் ஏற்படலாம். குடும்பத்துல இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். தனியார் துறையில இருக்கிறவங்களுக்கும் கணிசமான வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கையும் தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு நல்ல ஒரு உதவியை பெறவும் செய்வீங்க. வியாபாரத்துல சிறப்பாக சாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிலருக்கு பரிசு பொருட்களும் மரியாதையும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வணிகத்துல நன்கு யோசித்த பின்பு திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் திருப்திகரமான பலன்களையும் பெறுவீங்க. குடும்பத்திலும் மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். திடீர் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடியும் வரும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆன்மீக பணிகள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வியாபார ரீதியான செயல்பாடுகள்ல அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும் மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எண்ணங்கள் கைகூடியும் வரும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. மின்சாதன பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. இன்று தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். திறமையாகவும் செயல்படுவீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் செய்த தவறுகளை எல்லாமே சரி செய்தும் கொள்வீங்க. குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல அமைதியான போக்கும் காணப்படும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. வீட்டை பராமரிக்கும் செலவுகளும் ஏற்படலாம். போதிய அளவு பணமும் கையில இருக்கும். எதிர்கால செலவுகளுக்காக சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. உத்தியோகத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். உங்களுடைய முயற்சியில நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். இன்று எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வியாபாரம் இன்று நல்லபடியாகவும் நடைபெறும். மற்றவர்களுடைய எதிர்ப்பினால நீங்க சற்று சஞ்சலப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விடாமுயற்சியினால இதனை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனாவசியமாக யாருக்கும் அறிவுரைகளை கூறவும் வேண்டாம். யாரையும் என்று பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். குடும்ப விஷயங்கள்ல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எந்த துறையாக இருந்தாலும் அதில் இன்று பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் ஆவணங்கள்ல கவனமாகவும் இருங்க. குடும்ப வாழ்க்கையிலும் அன்புடனும் நல்லிணக்கத்துடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். நெருங்கியவர்களுடன் கோபப்பட வாய்ப்பு இருக்கின்றது. குழந்தைகள் தொடர்பாகவும் தொழில் தொடர்பாகவும் சற்று கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபார பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. தனவரவுகளின் மூலம் சேமிப்புகளும் அதிகரிக்கலாம். வெளியூர் தொடர்பான பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். நீண்ட நேரம் கண்வழிப்பதை குறைத்தும் கொள்ளுங்க. புதிய முயற்சிகளை செயல்படுத்துவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. அதிகார பதவியில இருக்கிறவங்க கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப பேசுவதும் நல்லது. இன்று ஒரு சுபமான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் கரு நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஆதாயமும் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். சிந்தித்து செயல்படுவதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.